இல்லை இது வந்து தவறு தான். ஏன்னா வந்துட்டு ஒரு ப்ரெக்னன்சி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஆகிறோம் அப்படின்னா அதில் 2 பேருக்குமே ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்குது. இப்போ மேல் பற்றியான வந்து விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக கொடுக்குறாங்கன்றது தான் மாற்று கருத்து இல்லை. இதுக்கு காரணம் என்னென்னா வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஒஜிஷியன்ஸ்ன்றது தான் வந்து இருக்குமே தவிர எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆண்ட்ரோஜெனிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் ஃபீல்டு வந்து பெரிய அளவில் வந்து புழங்கல். ஸோ மேல் ஃபர்டிலிட்டி பற்றி வந்து மேல் ஹெல்த்தை பற்றி வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமை பற்றி வந்து தனியாக வந்துட்டு ஒரு பிஜி கோர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களோட அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் போது பிரெக்னன்சி குழந்தை பிறக்க வைக்கிறாங்க. இந்த ஆம்பளைங்க அது பண்றது இல்லை. பெண்கள் பால் கொடுக்குறாங்க. இந்த ஜென்ஸ் அது பண்றது கிடையாது. பெண்களுக்கு மாதவிடாயில இன்ஃபெக்ஷன் ஆகி சீல் பிடிச்சிக்கிறது ப்ராப்ளம் வரும். ஆண்களுக்கு அந்த மாதிரி பெரிய பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி பெண்கள் பொறுத்த வரைக்கும் வந்து கர்ப்பப்பாய்வை புற்றுநோய் அதே மாதிரி யூட்ரஸை எடுக்கிறது இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கு. ஆண்கள் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஜென்ரல் சர்ஜரி பண்ணிடுவோம். மேரேஜ் நீங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்க எல்லாமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கிறது தான் பெட்டர். அதனால ஆண்கள் ஜென்ரல் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணுன்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப அதிகலாம் பண்ண வேண்டாங்க. 2-3 விஷயங்கள். ஒன்று டென்ஷன் ஆகாத, ஸ்ட்ரெஸ் ஆகாத. ஒன்று ஸ்ட்ரெஸ்ன்ற பேர்ல சிகரெட் பீடி ஆல்கஹாலை பிடிக்காத. ஏன்னா சிகரெட் ஆல்கஹால் வந்து பயங்கரமா விந்தணுக்களை குறைக்குது. ஹலோ டாக்டர். வாங்க மேடம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? ஓகே, இப்போ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டாக்டர். மேரேஜ் ஆன உடனே எல்லாருமே வந்து உடனே ப்ரெக்னென்ட் அந்த ஒரு மைண்ட் செட் போக மாட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அப்படி ட்ரை பண்ணுற கப்புள்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து உமன் சைடில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். அதனால தான் பேபி வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்காக வந்து நிறைய வெப்சைட்லேயும் சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் இருக்குது. ஆனால் மென்க்கு ரிலேட்டடான வீடியோஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன டாக்டர்? இல்லை இது வந்து தவறு தான். ஏன்னா வந்துட்டு ஒரு ப்ரெக்னன்சி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஆகிறோம் அப்படின்னா அதில் 2 பேருக்குமே ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்குது. இப்போ மேல் வந்து ஒரு 50%, ஃபீமேல் ஒரு 50% அதில் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் ப்ரெக்னன்சின்ற ஒரு இது வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? இப்போ மேல் பற்றியான வந்து விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக கொடுக்குறாங்கன்றது தான் மாற்று கருத்து இல்லை. இதுக்கு காரணம் என்னென்னா வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஒஜிஷியன்ஸ்ன்றது தான் வந்து இருக்குமே தவிர எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆண்ட்ரோஜெனிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் ஃபீல்டு வந்து பெரிய அளவில் வந்து புழங்கலை. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ மேல் ஃபர்டிலிட்டி பற்றி வந்து மேல் ஹெல்த்தை பற்றி வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமை பற்றி வந்து தனியாக வந்துட்டு ஒரு பிஜி கோர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆனால் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஓஜி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்டு வந்து இருக்குது. பண்ணுவாங்க, ஸ்பெஷாலிட்டி பண்ணுவாங்க. ஜென்ரல் மெடிசன் படிச்சுட்டு நான் மேல் ரீப்ரொடக்டிவ் ஃபெலோஷிப் பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன்வாங்க. ஆனால் பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எம்டி மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், எம்எஸ் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு கோர்ஸ் நம்ம ஊரில் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி இல்லை. இதுக்கு வந்து காரணம் ஓஜினும் போது அது பெரிய டாப்பிக்காக வருது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெண்களோட அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் போது பிரெக்னன்சி குழந்தை பிறக்க வைக்கிறாங்க. இந்த ஆம்பளைங்க அது பண்ணுறது இல்லை. பெண்கள் பால் கொடுக்குறாங்க. இந்த ஜென்ஸ் அது பண்ணுறது கிடையாது. பெண்களுக்கு மாதவிடாயில இன்ஃபெக்ஷன் ஆகி சீல் பிடிச்சிக்கிறது ப்ராப்ளம் வரும். ஆண்களுக்கு அந்த மாதிரி பெரிய பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி பெண்கள் பொறுத்த வரைக்கும் வந்து கர்ப்பப்பாய்வை புற்றுநோய் அதே மாதிரி யூட்ரஸை எடுக்கிறது இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் இருக்குது. ஆண்கள் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஜென்ரல் சர்ஜனே பண்ணிடுவார். புரிஞ்சிருச்சா? அப்போ ஆண்களுக்கு வர்றதை வந்து ஜென்ரல் சர்ஜன் மற்றும் இந்த ஆன்காலஜி படிச்சிருக்கக்கூடிய கேன்சர் டாக்டர்ஸே டீல் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனால் ஃபீமேல்ஸுக்கு இந்த மாதிரி குழந்தை பெற்றெடுக்கிறது, குழந்தைய வந்து இது பண்ணுறது, அதே மாதிரி குழந்தை கன்சி இதெல்லாம் மாதிரி ஒரு தனி ஃபீல்டே உருவாயிடுச்சு. ஏன்னா வந்து அங்கே வந்து பொறுப்புகள் இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டிய அதிகமாக இருக்குது. அதனால் மேலே பற்றி பேசுகிற அந்த டாக்டர்ஸ், அந்த ரீப்ரொடக்டிவ் பற்றி பேசுகிற டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து கிடையாது. பேசினாலும் ஜென்ரல் டாக்டர்ஸ் தான் பேசணும். இப்போ நான் வந்து பல்மனாலஜிஸ்ட், இப்போ நான் வந்து மேல் பற்றி பேசுகிறேன். ஆனால் அதை நான் பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அதிக விஷயமா மேலே பற்றி பேசுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபீல்டே வந்து எவால்விங்காக தான் இருக்குது. அந்த ஃபீல்டுக்குன்னே தனி கோர்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் ஃபீமேல்ஸுக்கு நம்ம வந்து ஓஜின்ற கோர்ஸ், பெரிய கோர்ஸ் இருக்குது. நீங்களே ப்ரெக்னெண்ட்டாக நீங்களே கல்யாணம் உடனே எங்கே போவீங்கன்னா வந்து இந்த ஓஜி டாக்டரை தான் போய் பார்ப்பீங்க. மேலுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஓஜி டாக்டர் தான் கவுன்சிலிங்கும் கொடுப்பாங்க. புரியுதா நான் சொல்கிறது? மேலுக்குன்னு தனியாக வந்து ஒரு ஓஜின் ஸ்பெஷலிஸ்ட் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மெயின் டிஸ்கிரிபன்சின்னு நான் பார்க்குறேன். ஓகே டாக்டர். ஸோ அப்போ வந்து மென்ஸாக இருந்தாலும் விமென்ஸாக இருந்தாலும் மேரேஜ்க்கு முன்னாடி அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்கணும் டாக்டர்? லைக் பேசிக்காக வந்து மென்ஸ் வந்து ஃபுட்டுனால இந்த மாதிரி ஆகுதா, இல்லை வேற ஏதாவது ரீசனுக்காக அவங்களுக்கு அந்த ப்ரெக்னன்சி இது வர மாட்டேங்குதா? அது என்ன காரணம்? கண்டிப்பாக வந்துட்டு பல்வேறு ஃபேக்டர்ஸ். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் நீங்கள் எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் எல்லாமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கிறது தான் பெட்ரு. ஓகேங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு நிறைய டிவோர்ஸஸ் ரேட் இப்போ நம்ம ஊரில் அதிகமாகிட்டு இருக்குது. ஏகப்பட்ட யாரை கேட்டாலும் டிவோர்ஸ். நிறைய பேர் சொல்கிற ரீசன்ஸ் என்னென்னா வந்து செக்ஷுவல் லைஃப் வந்து நல்லா இல்லை, அவருக்கு என்ன பிடிக்கல, அவருக்கு அஃபேர் இருக்குது, எனக்கு இது இருக்குது, ரொம்ப நிறைய பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னு இருக்கும் போது வந்துட்டு யாருக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு யாருக்கும் தெரியறது இல்லைங்க. அந்த காலத்து மாதிரி இப்போ இல்லை. ஓகேங்களா? அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கார மூஞ்சே கல்யாணத்தப்போ தான் வந்து மேடையில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. கல்யாணத்தப்போ இவர் தான் அப்படின்னு பார்த்தப்போ தான் சரின்ட்டு. எங்கள் தாத்தா ரொம்ப மோசமாக இருப்பார், எங்கள் பாட்டி படு சூப்பராக இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் அவங்க ஃபேஸே பார்க்காம கல்யாணம் பண்ண ஜென்ரேஷன்லாம் இருக்குது.
ஓகே. ஆனால் அவங்க அப்படியே வாழ்ந்து தான் இருக்காங்க, அதெல்லாம் வந்து இல்லை. ஆனால் இப்போ வந்து இருக்கிற நம்ம நவீன டெக்னாலஜி, இப்போ நவீன யுகத்தில் இருக்கணும் போது எல்லாருக்கும் ஒரு கருத்து சுதந்திரம் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு பெண்ணுக்குன்னு ஒரு பார்வை இருக்குது, எல்லாருக்கும் ஒரு சம உரிமை கொடுக்குறோம், எல்லாருக்குமே கருத்து கேட்குறோம் அப்படின்னும் போது இப்போ எல்லாருக்கும் ஒரு ஜெனரலைஸ் ஆகுது. ஆகும்போது கருத்து வேறுபாடு எக்கச்சக்கமாக குளியுங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஓகேங்களா? கருத்து வேறுபாடு குளியும் போது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் நிறைய வரக்கூடும். ஓகே, அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. அப்படின்னும் போது முன்னாடியே வந்துட்டு ஆணும் பெண்ணும் வெளிப்படையாக இருந்துக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ வெளிப்படை இந்த சென்ஸ் என்ன சொல்கிறேன்னா, ஆண்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் நல்லா வந்து நிஜமால பெண்ணை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கல்யாணத்துக்கு போங்கன்றது நம்மளோட பார்வையாக இருக்குது. உங்களுக்கு பெண் பிடிக்காது, இன்னொரு ஆண் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து சமுதாயத்தில் நிறைய இருக்குது இப்போ. அப்படின்ட்டு இருந்தால் நீங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்காதீங்கன்றது ரொம்ப இருக்குது. ஏன்னா நிறைய டைமில் பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணி வீட்டுக்கு ஃபார்மாலிட்டி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அவனுக்கு பெண்ணே பிடிக்காது, அவனுக்கு ஆணை தான் பிடிக்கும். அப்படின்னும் போது வந்து எதுக்கு அந்த கல்யாணன்றது நம்ம பார்வையாக இருக்குது. ஸோ அதனால் ஆண்கள் ஜென்ரல் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணுன்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அதிகலாம் பண்ண வேண்டாங்க. ஒரு 2-3 விஷயங்கள். ஓகேங்களா? ஒன்று, டென்ஷன் ஆகாத, ஸ்ட்ரெஸ் ஆகாத. ஒன்று, ஸ்ட்ரெஸ்ஸுன்ற பேரில் சிகரெட்டு, பீடி, ஆல்கஹாலை பிடிக்காத. ஏன்னா சிகரெட்டு, ஆல்கஹால் வந்து பயங்கரமாக விந்தணுக்களை குறைக்குது. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ஸும் உருவாக்குது. சிகரெட்டை பிடிச்சிங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வருது அப்படின்றது ப்ரூவன் ரிசல்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ஸ்னால் அந்த எரெக்ஷன், அந்த ஏற்றுத்தன்மைன்றது இல்லை அப்படின்றது. ஸோ அது வந்து மென்னுக்குது. 3வது வந்து அதிகமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, கெட்ட உணவுகளை சாப்பிடாதீங்க. அவ்வளோதான். நல்ல உணவுகள் இந்த சென்ஸ் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம நாட்டுக்கோழி செய்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு சைடு, இன்னொரு சைடில் வந்து நல்லா ஒரு KFC சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறாங்கன்றது இன்னொரு சைடு. ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செஞ்ச அந்த நாட்டுக்கோழி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வந்து கைப்பட வளர்க்குற நாட்டு நம்ம கோழி, நம்ம வீட்டில் நம்ம ஊர் நம்ம அம்மா செய்கிற மசாலா அதெல்லாம் போட்டு செய்கிறாங்க. அது வந்து என்ன கோழினே தெரியாது. அந்த கோழியை பார்த்தா அவன் காமிக்கிற சில நேரத்தில் KFC போய் பார்த்தாலே பயமாக இருக்குது, கோழி வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ சதைக்காக உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போ சதைக்காக உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அதில் என்ன போடுறான்னு தெரியாது, என்ன போட்டு வளர்க்குறான்னு தெரியாது, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பேப்பர் பிரகாரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் உள்ளே என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அது சர்வதேச அரசியல். ஓகேங்களா? KFCன்றது உலகம் ஃபுல்லாக பிரான்ச் வச்சுருக்கான். நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம சேஃப்டியை பார்த்துக்கணுன்றதான் நம்ம கருத்தாக இருக்குது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, நவதானியங்கள் அதிகமாக சாப்பிடுங்க. ஃபேட்டு, இந்த ஆயிலு, இந்த பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த ரிஃபைன்டு, இந்த திருப்பி இந்த கடைகளை யூஸ் பண்ணி போடுற அந்த ஆயில்ஸு, அப்புறம் இந்த மாதிரி இந்த பர்கர் பிஸாஸ் மாதிரி வந்து இருக்கிற ஃபுட்ஸு, இதை மாதிரி இல்லாமல் வீட்லேயே நல்லா செய்கிற சாப்பாடு, நீயே குழம்பு அடிச்சு நல்லா சாப்பிடு, நீயே அப்படி போடு, பழங்கள் காய்கறிகள் நல்லா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம வீட்டு சாப்பாட்லேயே நல்லா இருக்குங்க. இதெல்லாமே நீங்கள் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு கெட்ட பழக்கம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இல்லாமல் இருந்தாலே கண்டிப்பாக வேலை செய்யும். ஒரு ஆண்னா ஒரு பெண்ணை வந்து பிடிக்க தான் செய்யணும், அந்த மாற்று கருத்து இல்லை. பெண்கள் பொறுத்த வரைக்கும் அதே தான் சொல்கிறோம். பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் அந்த PCOD ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக வருது. அந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அதிகமாக வரதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, லைஃப் ஸ்டைலு. இப்போ லைஃப் ஸ்டைல் ஏன் தப்புனா, அப்போ அந்த காலத்தில் கூலி வேலைக்கு லேடிஸ் போயிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அந்த காலத்தில் விவசாயம் வீட்டுக்காரசோடு சேர்ந்து இவங்களும் வயலில் இறங்குவாங்க, இந்த மாமோய் சாப்பாடு எடுத்துக்கொண்டு அந்த காலத்தில் பாரதி ராஜா படத்துலலாம் பார்த்துருக்கோம். இப்போ அந்த மாதிரி சீன்ஸ் வர்றதே இல்லை. ஓகேங்களா? இப்போ வரப்போ சீன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, பெட்டில் படுத்துக்கிட்டே எனக்கு ஏன்டா என்ன காஃபி வரல, போய் போட்டு வாடா அப்படின்ற மாதிரி சீன்ஸ் தான் இருக்குது. அப்படின்னும் போது செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் ரொம்ப அதிகமாகுது. யாரும் இறங்கி வேலை செய்கிறது இல்லை, உடம்புல வந்து ஒரு எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி இருக்கணும்னு பார்க்க. அந்த வேலை செய்கிறது வந்து அடிமைத்தனம் கிடையாது, அந்த வேலை செய்கிறது உங்களுக்கும் நல்லது தான். புரியுதா நான் சொல்கிறது? அந்த வேலையை நீங்கள் செய்யலை, அட்லீஸ்ட் நீ உடம்பு போய் வாக்கிங், ஜாகிங் போய் ஃபிட்னஸாக வச்சுக்கணும், அதுவும் பண்ணுறது இல்லை. அப்படின்னும் போது வெயிட் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போட்டுக்கிட்டே போகுதுன்னும் போது ஃபீமேல் நான் சொன்னால் ஹார்மோன் டிபெண்ட் உடம்பு உடனே வெயிட் கெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ உடனே அடுத்து வந்து சுகர் உள்ளே வரும், BP உள்ளே வரும். அந்த PCODன்றது அதெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸ் தான், மெட்டபாலிக் தான். கருத்து போகும், கழுத்து பின்னாடிலாம் கருத்து போயிடும், வெயிட் போட ஆரம்பிக்கும், இடுப்பு பகுதியெலாம் கருத்து போயிடும், அந்த அக்குள் பகுதியெலாம் கருத்து போயிடும். அப்புறம் அது வர லுக்கே வேறு மாதிரி ஆகிடும், மீசை முளைச்சிரும், தாடி முளைச்சிரும். ஸோ லேடிஸ்க்கு மீசை தாடி முளைச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் வந்து PCODல நடக்கும். அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து பத்திரமா பார்த்துக்கணும். செடென்டரி லைஃப் ஸ்டைல் இல்லாமல் வாக்கிங், ஜாகிங்லாம் கரெக்டாக போகிறது. கெட்ட பழக்கங்களும் நீங்கள் சொல்கிறீங்க நிறைய லேடிஸ் போகிறாங்க அப்படின்றது, அதுவும் யதார்த்தமான உண்மை தான். அதெல்லாம் வந்து தடுக்கணும். இதெல்லாமே பண்ணாலே ஃபீமேல் லைஃப் ஸ்டைலாக நல்லா இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட பார்வையாக இருக்குது. பாட்டு கூட வந்துருக்கு, 50 kg தாஜ்மஹால் தான் சொல்லியிருக்காங்க பாட்டில். எங்கேயுமே 80 kg 90 kg தாஜ்மஹால்னு சொன்னதில்லை. ஓகேங்களா? ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் 80 kg தாஜ்மஹாலாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம ஒரு ஆங்கிளில் பார்க்கணும். ஓகே டாக்டர், பட் வந்து இப்போ மேரேஜுக்கு பிஃபோர் வந்து இது செக்ஷுவலாக இருக்கிறாங்க. ஸோ இருந்ததுக்கப்புறம் அவங்க அபார்ஷன் பண்ணிடுறாங்க. பட் அவங்க வந்து சேஃப்டின்ற ஒரு விஷயமே பார்க்காம அது பண்ணுறதுனால 2-3 தடவை அபார்ஷன் ஆகிடுது. அதுக்கப்புறம் அதே கப்பல் அவங்க மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு அது ரொம்ப லேட் ஆகுது. என்ன டாக்டர் எதனால இப்படி ஆகுது? இல்லை, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நிறைய விஷயம் இருக்குது மேம். முதல்ல வந்து அட்ராக்ஷனே வந்து ஒரு பழமொழி அந்த காலத்தில் சொல்லுவாங்க, என்னென்னா ஆசை 30 நாள், மோகம் 30 நாள், ஆசை 60 நாள்னு சொல்லுவாங்க. இது யதார்த்தமான உண்மை தானே, யாராக இருந்தாலும் அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ ஐஸ்வர்யா ராயே நம்ம கூட வந்து இருந்தால் கூட ஒருத்தவங்களுக்கு அதுதான்.
ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த ஃபிசிக்கல் பாண்டிங் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. அதனால தான் உடனே ஒரு குழந்தை வரணும், அந்த குழந்தை மேலே நம்ம பாசம் செலுத்துகிறோம், அந்த குழந்தைய வளர்க்குறதுல நம்ம கவனம் செலுத்துகிறோம், அடுத்து அதோட லைஃப், அந்த குழந்தையோட லைஃப், அதுக்கப்புறம் நம்மளோட அது இன்னொரு குழந்தையோட லைஃப், இப்படின்னும் போது அந்த குழந்தைங்களுக்காக அந்த பேரண்ட்ஸ் சேர்ந்து வாழ ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அதோட குழந்தைங்க வரும்போது இவங்க அப்போ முதிர்ச்சி அடைவாங்க. அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்டு லைஃப்பில் ஒரு லவ் வருது. ஓகேங்களா, அந்த 60 வயசுக்கு மேலே உடம்பு முடியாத மாதிரி பார்த்துக்கிற மாதிரி நீ நான் நீ தான் அப்படின்ற மாதிரி ஒரு இணையின் பிரியாத ஒரு நண்பர்களாக மாறி ஒரு லைஃப் வருது. அங்கே தான் அந்த ஒரிஜினல் காதல் முளைக்குதுன்ட்டு நான் பார்க்குறேன். ஓகேங்களா, அந்த ஜெயிச்சதா பார்க்குறேன். இப்போ கல்யாணம் பண்ண உடனே வந்துட்டு பயங்கர வீரியமாக ஒரு 3 வாட்டி பண்ணுறாங்க, இல்லைனா வந்து சம்திங் லைக் தட் செக்ஷுவலி ஆக்டிவாக இருக்காங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது யார் வேணாலும் இருப்பாங்க. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? தட் இஸ் அன் அட்ராக்ஷன். ஓகே, தட் இஸ் அண்ட் பது. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற அந்த சினாரியோ அதில் தான் பொருந்துற மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக அவங்க 3 டைம்ஸ் கன்சீவ் ஆகிறாங்க, மேரேஜுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை ஆகுதுன்னு தெரியலன்ட்டு. ஸோ அந்த ஃபிசிக்கல் பாண்டிங் ஒன்று குறையுதுன்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸ்டார்டிங்கில் இந்த பாண்டிங் 4 வருஷங்க அப்புறம் அதே பாண்டிங் நிறைய பேருக்கு இல்லாமல் போகுது, கருத்து வேறுபாடு வந்துடுது. ஸ்டார்டிங் நீ இருந்தால் போதும்னுவான், அடுத்து வந்து பையன் சொல்லுவான் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா தான் மெயின், அவங்களே நீ சாட்டிஸ்ஃபை பண்ணணுவான், எங்கள் பேரண்ட்ஸுக்கெல்லாம் வந்து உழுது கும்பிடுவான். இவன் சைடில் இவ்வளோ குறைகள் இருக்கும். இவன் சொல்லுவான் வந்து ஸ்டார்டிங் நீ இருந்தால் போதும்னு அவ சொன்னால், அப்புறம் பார்த்தா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துரு, உங்கள் அம்மாவை பார்க்கக்கூடாது, எங்கள் அம்மா அப்பா கூட தான் நீ இருக்கணும், உங்கள் அம்மாக்கெல்லாம் நான் வர முடியாது அப்படின்னு. ஸோ இந்த கருத்து வேறுபாடு வரும்போது அழகாக தெரிஞ்ச அந்த ஐஸ்வர்யாவோட மூஞ்சி வந்து இப்போ வந்து அசிங்கமாக தெரியுது அவனுக்கு. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ பாண்டிங்கே வர மாட்டேங்குது. பாண்டிங் வரலன்னா உனக்கு எப்படி அப்புறம் செக்ஸ்ன்ற ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இங்கே அழகை தாண்டி ஒருத்தவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் இங்கே ரொம்ப முக்கியமாக படுது. புரியுதா நான் சொல்கிறது? அழகுன்றது கொஞ்ச நாளைக்கு தான். ஆனால் வந்து அவள் பண்ணுற செயல்கள் இவனை இம்ப்ரெஸ் பண்ணணும், இவன் பண்ணுற செயல்கள் அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும். அதுதான் ரியலாக வந்துட்டு லைஃப் லாங் கொண்டு போய் கொடுக்குமே தவிர அழகுன்றது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டானா போயிடுமா, ஒரு சின்ன நோய் வந்து அடுத்த செகண்ட் போயிடுதுமா. ஓகே, அழகுன்றது நிரந்தரமே கிடையாது. ஒருத்தர் கலராக இருக்கா பொண்ணு அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க, பொண்ணு ஸ்டைலாக இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க, அதெல்லாம் ஒரு செகண்டில் போயிடும். ஒரு நோய், ஒரு PCOS வந்ததுன்னா அதே அழகை திடீர்னு பார்த்தா ஆம்பளை முஞ்சா மாறிடும். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? ஸோ அழகை தாண்டி இங்கே அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கெமிஸ்ட்ரி தான் முக்கியம். அப்போ இந்த இடத்துல நான் கொண்டு வர்றது என்னன்னா, அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர், விட்டு கொடுத்து போங்க. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி முடிஞ்சளவுக்கு விட்டு கொடுத்து போங்க. அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீ 100 வாட்டி விட்டு கொடுத்தீங்கன்னா 101வது வாட்டி அவன் விட்டு கொடுப்பான், இவன் 100 வாட்டி விட்டு கொடுத்தா 101 வாட்டி இவன் விட்டு கொடுப்பான். புரியுதா நான் சொல்கிறது? ஆண் பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்துட்டு அவன் ஒரு சாரி கேட்டால் போதும், அவன் உலகத்தையே ஓகே நிறுவான். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? ஆனால் சாரி கேட்காம அவன் திருப்பி எதிர்த்து பேசுகிற வரைக்கும் இவன் ஈகோ ரொம்ப ஹர்ட் ஆகினே போகும். இது ஜென்ஸோட இருக்கிற அந்த ஆண்ட்ரோஜன் பண்ணுற ஒரு வேலை. புரியுதா நான் சொல்கிறது? ஃபெமினைன் அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சின்னதாக வந்துட்டு சாரிடா என்னடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டானா அதுக்கப்புறம் நீ என்ன கேட்டாலும் அவன் செஞ்சுருவான். புரியுதா நான் சொல்கிறது? இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கிமிக்ஸை வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை கற்றுக்காமல் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனை வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மேரேஜுக்கு அப்புறம் இந்த அபார்ஷன் நிறைய பண்ணதுனால இந்த குழந்தை பிறக்காம போதா அப்படின்ற பார்வை எடுத்திங்கன்னா அபார்ஷன் பண்ணுறது நல்லது இல்லை தாங்க. ஏன்னா ஒரு அபார்ஷன் பண்ணுறாங்கன்னும் போது ஒன்று மாத்திரை கொடுத்து கருவை சாவடிக்கிறாங்க, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து யூட்ரஸில் விட்டு அதை வந்து எப்படி வந்து நம்ம இதில் தீ பிடிச்சிக்கிச்சுன்னா நம்ம அந்த கரண்டியை வச்சு சுரண்டுறோம் தெரியுங்களா, அந்த முட்டைலாம் அடி பிடிச்சிக்கிச்சா கருக்குன்னு அதை எடுப்போம்ல, அந்த மாதிரி போட்டு அந்த யூட்ரஸை சுரண்டி அந்த சின்ன ஃபார்மான அந்த குழந்தையோட தலை இதெல்லாம் வந்துட்டு கிழிச்சு எடுத்து வெளியே எடுத்துடுறாங்க அந்த குழந்தைய. அப்படின்னும் போது யூட்ரஸ் டிஸ்டர்ப் ஆகுதுன்றதுல மேட்ரு இல்லை. ஓகேங்களா? ஆனால் ஜென்ரலாக அது வந்து அடுத்தடுத்த ப்ரெக்னென்சிக்கு ஒரு பெரிய தடைக்கெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் முன்னாடி இருந்து அந்த ஜென்யூனான அந்த யூட்ரஸ் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அடிபடுதுன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ அதனால நம்ம சொல்றது என்னன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதில் நான் பார்க்குற முக்கியமான ஃபேக்டர் வந்து முன்னாடியே நீ எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் உனக்கு சாப்பிட போர் தான் அடிக்கும் அப்படின்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேக்டராக பார்க்குறேன். ரெண்டாவது, நிறைய அபார்ஷன்ஸ் அண்ட் மாத்திரைங்களும் உங்களோட ஃபியூச்சர் ப்ரெக்னன்சி ஹிண்ட்ரன்ஸ் பண்ணுறோன்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஸோ ரெண்டுமே வந்துட்டு நம்ம வந்து பார்த்து தான் பண்ணணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைஃப்பில் ஈடுபடுறதுன்றது நல்லது. ஓகேங்களா? இல்லை நீங்கள் முன்னாடியே பண்ணுறீங்கனாலும் ஓகே, பட் ஆனால் நீங்கள் ப்ரெக்னன்சி லெவலுக்கு ஆகிடுறீங்க அப்படின்னும் போது உங்களோட ஹெல்த்து தானே அது பாதிக்குது. ஸோ ஒரு நீட் லவ்வாக இருக்க முடியாதா இப்படின்ற கேள்விகள்லாம் வருது. நிறைய பிரச்சனைங்க வருதுங்களேங்க. எங்கே பாரு எவ்வளோ கேசஸ்ங்க, என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான், லவ் பண்ணுற கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு கல்யாணம் பண்ணிக்கல, இவன் வந்துட்டு அவள் போயிட்டா. புரியுதா? 2 தரப்புமே கேசஸ் வருது. எங்கே போய் இப்போ யாருமே இவன் இல்லை, எல்லாமே கேஸ் வருது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது, எல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டா சரி. ஓகே டாக்டர், இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க பார்த்தீங்களா, இப்போ நார்மலாக ப்ரெக்னென்ட் ஆகிறவங்க வந்து இது பண்ணக்கூடாது ஓடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. ட்ரீட்மெண்ட் ஆகி ப்ரெக்னென்ட் ஆகிறவங்க எந்தெந்த விஷயம்லாம் செய்யணும், இதை தான் செய்யக்கூடாது? இல்லை, ஜென்ரலாக வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஆகி ப்ரெக்னென்ட் ஆனவங்க தான் எல்லாமே செய்யக்கூடாதுன்னுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் உல்ட்டாவாக கேட்குறீங்க.
நார்மலாக நல்லா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களாம் நல்லா உட்காந்து பாருங்கள், லேடிஸ் எல்லாம் உட்காந்துட்டு குழாயில் வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, குடத்தை தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க, வீட்டு வேலையெல்லாம் செய்வாங்க, குனிஞ்சு தெரிஞ்சு பெருக்குவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் அதெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னுவாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த நார்மல் டைம், இந்த டெலிவரி டைம் இப்போ நார்மல் ப்ரெக்னென்சி வரும்போது உங்களோட ஹிப்லாம் ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கணும், முக்கும் போது குழந்தை ஈஸியாக வெளியே வர்றதுக்கு இந்த வேலைகள்லாம் நல்லா செய்வாங்க. அந்த காலத்தில் எங்கெங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? எஸ் நம்ம எங்கள் பாட்டிக்கு அவங்க அம்மாவுக்கு வந்து 14 குழந்தைங்க, எங்கள் பாட்டிக்கு 4 குழந்தைங்க. ஓகேங்களா, எல்லாருமே நார்மல் டெலிவரி தான், யாருமே சிசேரியன் கிடையாது. எப்படி இத்தனை குழந்தைங்க பிறந்தாங்க? ஓகேங்களா. ஸோ அந்த காலத்தில் இருக்கிற அந்த உடம்பு ப்ளஸ் வந்து ஃப்ளெக்ஸ், அதேமாதிரி எங்கள் தாத்தா அதுக்கு ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் எங்கள் தாத்தாவும் கொடுத்துருக்காருல 14. ஓகேங்களா. ஸோ அப்படின்னும் போது அவங்க எல்லாருமே எப்படி இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு ஃபேக்டர் நம்மளுக்கு உள்ள வருது. எப்படி இவங்க 2 பேருக்கு 14 குழந்தைங்கன்னும் போது அந்த உடம்பு, அந்த உணவு, அவங்க செஞ்ச வேலை, இது எல்லாமே வந்து ஒத்துழைக்குது அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது 2 பேருக்குமே டைவர்ஷன்ஸ் கிடையாது. ஓகேங்களா, 2 பேருமே 2 பேர் தான் அப்படின்னு லைஃப்ல வாழ்ந்துருக்காங்க. இப்போ டைவர்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நம்ம மறந்துடக்கூடாது. டைவர்ஷன்ஸ் நான் எதை சொல்கிறேன், இப்போ ஃபோனில் அவன் தட்டினானா அவனுக்கு ஒரு வீடியோ வருது, ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு என்ன வேணுமே பண்ணி காமிக்குது காசு கொடுத்தா. புரியுதா நான் சொல்கிறது? அப்படின்னு இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெண் அப்படின்ற மாதிரி இல்லாமல் பலருக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. புரியுதா? ஃபோன் ஒரு பெரிய சாபக்கேடாக அமைதி இந்த விஷயத்துலன்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஃபோன் ரொம்ப நல்ல விஷயம் தான், ரொம்ப சந்தோஷமான கண்டுபிடிப்பு. கிராம்பல் கண்டுபிடிச்சது பெஸ்ட்டு. ஆனால் இப்போ நவீன தொழில்நுட்பம் வளர வளர, ஒரு வாட்ஸ்அப்பு, ஒரு இன்ஸ்டா எல்லாம் வளர வளர பார்த்தீங்கன்னா வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அதிகமாகுது. ஒரு எங்கள் பாட்டி சொல்கிற அந்த கஷ்டத்தை எங்கள் தாத்தா கேட்கலன்னா கூட எங்கள் பாட்டி முணுமுணுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு இதுலேருந்து வெளியே வருவாங்க. இப்போ கேட்கலன்ன உடனே வந்து இந்த பொண்ணு வீட்டுக்கார கேட்கல உடனே என் வீட்டுக்காரர் கேட்கவே மாட்டேன்றாருடா அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் போகுது. அங்கிருந்து நீ ஏன் சில கவலைப்படுற, என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன்ட்டாங்க. அப்போ இவளுக்கு வந்து அந்த வீட்டுக்காரோட இன்னொருத்தன் சொல்கிற பாசம் ரொம்ப நல்லா தெரியுது. புரியுதா நான் சொல்றது? அப்போ இன்டைரக்டா இல்லீகல்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனா கருத்து வேறுபாடு வந்து வரும்போது இன்னொருத்தவங்க ஷேர் பண்றதுக்கு இருக்கும்போது ஷேர் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ்க்கு வளைச்சு தருது. அப்படின்னு இருக்கும்போது இப்போ இவனுக்கு அது பிடிக்குமா? பிடிக்காது. அதே மாதிரி இவன் அதை பண்ணாலும் இவளுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில். இதுவும் நான் ஒரு ரீசன் பார்க்குறேன். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த குழந்தை பிறக்கிறது, இன்ஃபர்டிலிட்டி, நிறைய பேர் சேர்ந்து வாழ மாட்டேன்றாங்க. அப்படின்னு இருக்கும்போது பிடிச்சாதானங்க வாழுவான். புரிஞ்சிருச்சா நான் சொல்றது? இவனுக்கு வந்து இப்போ வந்து உனக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் இட்லி அப்படின்னா நீ அதை சாப்பிடுவேன். உனக்கு இட்லி இருக்குது, தோசை இருக்குது, மஷ்ரூம் தோசை இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் இருக்குது அப்படின்னு ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும் போது இட்லியை பார்த்தா அவனுக்கு பிடிக்கிறது இல்லை. புரியுதா நான் சொல்கிறது? இது 2 பேருக்கும் அமையுது. ஸோ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு ஃபேக்டரை சொல்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் மெடிக்கலான ஒரு ஆங்கிளில் வந்து இதை கொண்டு போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் மெடிக்கலாக பேசணும். அப்படின்னா எக்ஸசைஸ் தாராளமாக பண்ணிட்டு போகலான்னுடுவேன். இந்த டேஞ்சர் ப்ரெக்னென்சின்னு இருக்காங்களே, அதாவது இந்த ரொம்ப இன்ஃபர்டிலிட்டி ப்ரீ ட்ரீட்மெண்ட்டில் எடுத்து பண்ணுற ப்ரெக்னென்சி, இவங்களுக்கு மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அவ்வளோதானே தவிர இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு மேல் லெவலில் பார்க்கும்போது சொசைட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கல்ச்சர் அவர்ஷன் தலையெடுத்திருக்குன்றத மாற்றுறது. ஓகே டாக்டர், ஒன் லாஸ்ட் கொஸ்டின். இது வந்து என்ன மாதிரி இருக்க கேர்ள்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 21 மேலே வந்துட்டாலே வந்து மேரேஜ் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துடும். இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் அம்மாங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 23, 24 மேரேஜ் பண்ணிக்கணும், ஏன்னா வந்து நீ 28 பண்ணிட்டேன்னா அவனுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலே 28, 29, 30 போனால் குழந்தை பாக்கியம் இருக்காதுங்களா? இல்லைங்கம்மா, அப்படிலாம் கிடையாது. இப்போ என்ன அப்படின்னா லேடிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட மென்சுரல் சைக்கிள் இருக்கிற வரைக்கும் குழந்தை பாக்கியன்றது இருக்குது, அதில் டவுட் கிடையாது. அப்போ மென்சுரல் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 40-45 இயர்ஸ் வரைக்கும் மினிமம் போகும், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ஏஜ் ஆக உடல் உபாதைகளும் கொஞ்சம் கூட சேர்ந்து வருது. ஓகேங்களா, இப்போ வந்து இப்போ 30-35க்கு அப்படின்னா சில பேருக்கு சுகர் வந்துடுது, சில பேருக்கு பிபி வந்துடுது, சில பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் வந்துடுது, சில பேருக்கு இந்த பிசிஓடி பிரச்சனைகள் வருது. அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் போது ப்ரெக்னென்சியும் பிபி சேர்த்தா உங்களுக்கு ஆபத்து உயிருக்கு. ப்ரெக்னென்சி டைமில் சுகர் எக்கச்சக்கமாக ஏறும், ப்ரெக்னென்சி டைமில் தைராய்டு கருக்கு முறுக்காக இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது அந்த உடலுபாதைகளோட சேர்ந்து உங்கள் குழந்தைய வளர்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஓகேங்களா, ஸோ வெரி ஏர்லி ப்ரெக்னென்சி வெரி ராங், வெரி லேட் ப்ரெக்னென்சி ஆல்சோ இஸ் ராங். இதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது அந்த ஏஜில் நடந்துடுறது பெட்டர் அப்படின்றது தான். இப்போ 17 வயசு கர்ப்பிணி பெண் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவனை கொண்டுறான்னு நான் புரியுதா நான் சொல்கிறது? என்னடா 17 வயசில் கர்ப்பிணி பண்ணுறான் அடிங்கு அப்படின்றோம். ஆனால் அந்த இதில் குழந்தை அவளுக்கு வந்து வீக் பாடி 17 வயசில் என்னும் போது அவள் அப்போ தான் வந்துட்டு அவள் யூட்ரஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஜென்ரேட் ஆகி கொஞ்சம் ஃபார்ம் ஆகின்னு வருது. ஓகேங்களா, அப்போ வந்து அந்த அவ்வளோ ஹீமோகுளோபின்லாம் கொஞ்சம் அப்போ தான் ஏறிட்டு இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா 13 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்றாங்க. குழந்தை வயசுக்கு வந்தோடனே கல்யாணம் அப்படின்றாங்க. அதெல்லாம் ரொம்ப கொடுமை. புரியுதா நான் சொல்கிறது? ஆனால் 17 வயசே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேணான்றோம். நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம் 21 இயர்ஸ்க்கு மேலே அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து போடுறோம். ஏன்னா அப்போ தான் வந்து ஷி வில் பி மெச்சூரலி வந்து அந்த ஆர்கன்
ஆர்கன்ஸ்லாம் நல்லா மெச்சூர் ஆகிருக்கும், ஒரு குழந்தைய பேர் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ 21ன்ற போது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் நான் பார்க்குறது என்னன்னா வந்து நிறைய பெண்கள் படிக்கிற வயதாக இருக்குது, நிறைய பெண்கள் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு வயதாக வந்து இருக்குது. அப்படின்னும் போது தாராளமாக அதை நீங்கள் வந்து ஒரு 25, 26க்கு தள்ளி போடலாம். அதில் எந்த தப்பு கணக்கும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது, ஹெல்த் வைஸில் சொல்கிறேன், ஓகேங்களா. ஆனால் அதை இன்னும் ஒரு 10 வருஷம் தள்ளி போட்டு 34, 35ன்னு கொண்டு போகிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, பிபி, சுகரு, ஹைப்போதைராய்டு, பிசிஓடி இதெல்லாம் உள்ளே வந்து அதோடு சேர்ந்து அந்த குழந்தைய வந்து நீங்கள் சுமந்து நீங்கள் அதை பெக்கணும் போது ஒரு சேலஞ்ச் கண்டிப்பாக ஏற்படுது அப்படின்றதுல எனக்கு மாற்றுக்கிறது. இது மென் அண்ட் விமன் ரெண்டு பேருக்குமே தாங்க, 2 பேருக்கும் தான், ஓகேங்களா. ஆண்கள் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு இதில் வந்து அவங்க கான்ட்ரிபியூஷன் வந்து அன்றைக்கி செய்கிற அந்த 10 நிமிஷத்தோட முடியுதுமா, புரியுதா. பெண்களோட கான்ட்ரிபியூஷன் 10 நிமிஷம் இல்லை 10 மாதம் வரைக்கும் போகுது, புரிஞ்சிருச்சு நான் சொல்கிறது. அப்போ ரெண்டுத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. 10 மாதம் அந்த குழந்தை உனக்குள்ளே வளருதுன்னும் போது உன் ஹீமோகுளோபின்லேருந்து, உன் ஹார்ட் ரேட்லேருந்து, உன் பிபிலேருந்து, உன் சுகர்லேருந்து, உன்னோட இதுலேருந்து எல்லாமே வேறுபாடாகுது, புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது. அப்போ இங்கே ஆண்களோட கான்ட்ரிபியூஷனோட பெண்களோட ஹெல்த் தான் ரொம்ப அதிகமாக எஃபெக்ட் ஆகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த 35 வயசில் இது ஈடு கொடுக்குமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக அமையுது. அப்போ வந்து குழந்தை வந்து திடீர்னு இன்ஃபர்டிலிட்டி வந்து ஏதாவது குழந்தை அபார்ஷன் ஆகுதுன்னும் போது உடனே இன்ஃபர்டிலிட்டிட்ட போகிறேன், அவங்க உனக்கு ஏஜ் ஆச்சு அதனால தான் நீ ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும், செலவு அதிகமாகுது, புரியுதா நான் சொல்கிறது. 5 லட்சம் 10 லட்சம் செலவு வாங்குறாங்க, குழந்தை சில நேரத்தில் பிறக்காமல் போச்சுன்னா உங்களுக்கு அது லாஸு, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ ஏர்லி த மேரேஜ்னு சொல்கிறது கூட நான் என்ன சொல்கிறேன்னா 24, 25க்கு தான் சொல்கிறேன், புரியுதா நான் சொல்கிறது. யாரும் நீங்கள் 18 வயசுல போய் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, 21 வயசுக்கு அர்த்தம் சொல்லுது, அதுவும் நான் சொல்லலை. 25லேருந்து 30 நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஒரு ஐடியல் ஏஜாக வந்து இருக்குது. 25க்கு முன்னாடி பண்ணீங்க, 21க்கு மேலே 25 பண்ணீங்கன்னா சரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் குடும்பத்துக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு எந்த ஆட்சியுமே கிடையாது. ஆனால் 21க்கு பண்ணியே ஆகணும்னு நான் சொல்லவே கிடையாது. 25 to 30 will be a right age. மோர் தென் 30 நம்மளுக்கு போக போக ஏதாவது ஒரு ஃபேக்டர்ஸ் வரும்போது லைஃபுக்கு, செக்ஷுவல் லைஃப்க்கு பாதிப்பு கிடையாது, யூ வில் பி ஹெல்த்தி. பட் ஏதாவது ஒரு சான்ஸ் வந்து வருதுன்றதுனால ஒரு சேஃப்டிக்கு ஐ திங்க் திஸ் வில் பி a குட் ரேஞ்ச். மேலும் சீக்கிரம் பண்ணிக்கிறது பெட்ரு. ஏன்னா ஏஜ் ஆக ஆக வந்து அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸு, அவங்களுக்கும் அந்த ஸ்பெர்ம் கொண்டு குறையிறது இதெல்லாம் கண்டிப்பாக மேலுக்கும் நடக்கும். ஆனால் சொசைட்டி திருப்பி வெளியே பேசும்போது மேலே பேசாதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சொசைட்டி திருப்பி வெளியே பேசும்போது வந்துட்டு அவன் ஏன் கர்ப்பிணி ஆகலை, ஏன் உங்கள் பையன் எதுவுமே பண்ணலையா அப்படின்னாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதை புரியுதா நான் சொல்கிறது. அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. அப்படின்னும் போது இதில் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் இருக்கும்போது ஃபீமேல் அதிகமாக பாதிக்கப்படுவாங்கன்றதுனால பெண்கள் பொறுத்த வரைக்கும் இந்த 25லேருந்து 30 உங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்ல ஏஜ்னு நான் பார்க்குறேன். ஓகே டாக்டர், தேங்க்யூ. நன்றி.